வணக்கம். இன்று நாள் 6/5/2026 சாமானியன் வாய்ஸ் உதயமான நாள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது, அது எனக்குமே ஐடியா இல்லை. ஃப்யூச்சரில் இது இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு ஐடியா சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எங்கே போக போகுது, எப்போ நிறுத்த போகிறேன், எப்போ பேச போகிறேன், எதுவுமே ஐடியா இல்லாமல் தான் பண்ணுறேன். சரி, பேசி வைப்போம். இது நடந்தால் நல்லாயிருக்கும், நல்லா நடக்கலைன்னா நல்லாயிருக்கும், இது நடந்துருச்சு, இது நடக்கலை, இது நடக்க போகுது, இப்படி பல விஷயத்தில் பற்றி பேசலாம். முக்கியமாக இன்றைக்கி பற்றி பேசணுன்னா பொலிட்டிக்கல் கிரவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு டிவிக்கே பதவி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காதனால அவங்க மற்ற கூட்டணி கட்சிகள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமான நாளில் பேசிகிட்டு இருக்கேன். இது மேபி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஆடியோ நான் கேட்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்குமோ இல்லையான்னு கூட தெரியல. இன்னைக்கு எடுத்த டிசிஷன் தப்பா, இப்படி பேசுனது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. சரி, இப்போ முதல்ல பாலிடிக்ஸ் பற்றி ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கனால அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி பேசுவோன்னா ஏன் தோற்றாங்க, எப்படி ஜெயிச்சிருக்கலாம், யாருக்கு பேக்லாக் அடிச்சிருக்கு, யாருக்கு ஃப்ரெண்டில் இருக்காங்க, அதை பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா இப்போ டிவிக்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்குது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. இப்போ டவுன்ஸை நம்ம பார்த்தா தான் அது அவங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா அப்ஸ் பேசுறதுக்கு பல பேர் இருக்காங்க. டவுன்ஸ் இதை சரி செஞ்சுருக்கலாமோ, அதை சரி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும்போது அது நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இல்லாட்டி நம்ம வியூவில் சொல்கிற மாதிரி இருக்கும், இது இப்படி நடந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு மக்களாக இல்லை ஒரு ஸ்பெக்டேட்டராக வெளியே பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இது அவங்க கேட்குறாங்க கேட்கலைங்கிறத விட நான் எனக்கு சொல்லிக்கிறேன், இது இப்படி நடந்துச்சு, இந்த டைமில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாத்துக்கும் என்னென்னா இந்த எலெக்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கு. ஏன்னா டிவிகேவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 கேண்டிடேட் தோற்றுருக்காங்க. அது ஒரு பேக்லாக் அவங்களுக்கு. டிஎம்கேக்கு சொல்லவே வேண்டாம், அவங்க கட்சி தலைவரே முக ஸ்டாலின் அவர்களே தோற்றுருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அது இல்லாமல் 15 மினிஸ்டர் பக்கமாக தோற்றுருக்காங்க, மற்ற 15 மினிஸ்டர் பக்கமாக தோற்றுருக்காங்க. ஒரு ஓட்டில் கூட தோற்றுருக்காங்க திருப்பத்தூரில். இது மாதிரி ஏடிஎம்கேவும் சொல்ல வேண்டாம், பழைய எக்ஸ் மினிஸ்டர் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் தோற்றுருக்காங்க. அப்புறம் சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்கள் தோற்றுருக்காங்க. முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்கள் தோற்றுருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம்.